ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மகர ராசி அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக என்ன எதிர்பார்ப்போடு பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக அவங்களுடைய தொழிலில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேல் நோக்கிய சிந்தனை, அதே மாதிரி வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும், அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கண்டிப்பாக கூட இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ராசி சனி அதிபதியாக கொண்ட ராசி. மகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சனி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஆக்கம் கொடுக்கறதும் சனி, அழிவு கொடுக்கறதும் சனி. சனி பொறுத்த வரைக்கும் ஒரு சிலர் நல்லா ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு சனியுடைய தயவு கண்டிப்பாக இருக்கணும். எந்த அளவுக்கு குருவுடைய தயவு இருந்தால் ஒருத்தர் வளர்ச்சி அடையாரோ, அதே மாதிரி சனியுடைய தயவு இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அவங்களோட விடாப்பிடியான ஒரு வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி நல்லா இருப்பாங்க. ஒருத்தர் ராணுவத்தில் இருக்கிறாரு, நல்ல பொசிஷன் இருக்காரு. அதே மாதிரி ஒரு காவல்துறையில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு சம்மந்தப்பட்ட வேலையில் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறாங்க. ஒரு பேர் புகழ் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு புகழில் இருக்கிறாங்க. ஒரு அரசியலில் நல்ல ஒரு பதவி புகழில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு அந்த சனியுடைய தெய்வம் அவங்க ஜாதகத்தில் வலுப்பட்டு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கும். அப்போ நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு மக்கள் செல்வாக்கு அவங்ககிட்ட இருக்கும். அதே மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று வருகிறார் அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அபரிதமான ஒரு நல்ல நன்மைகளை அவங்க பார்க்கலாம். அவங்களுடைய வளர்ச்சி பெரிய அளவுக்கு மேம்படுறத பார்க்கலாம். குலதெய்வத்துடைய அருள் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அவங்களுடைய ஆசை எப்பவுமே இருக்கும். அதே மாதிரி ஒரு கஷ்டங்கள் வந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய திறமை அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டம் வந்தா கூட அடுத்தது என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து டக்குனு விட்டுட்டு வேற பக்கம் போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு நபர், நல்ல எண்ணம், நல்ல ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க. ஆக நிறைய போராட்டங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறீங்க லைஃப்ல அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அந்த போராட்டத்துக்கு காரணம் இந்த சனி பகவானா மட்டும் கண்டிப்பா இருக்க மாட்டார். ஒரு ஏவச்சனியே நடந்தாலும் அந்த ஏவச்சனியில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை திருப்பி அந்த கஷ்டத்தை நன்மையாக்கக்கூடிய சக்தி படைச்ச ஒரு ராசி தான் மகர ராசி. அப்போ உங்களுடைய ராசிக்கு குருவுடைய பலனும், சனியுடைய பலனும், புதனுடைய பலனும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய பலன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 1, 5, 7, 9 நிலங்களுடைய பலன்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி உங்கள் சில தொழில் நான் சொன்ன மாதிரி சட்டலக்கா, ராணுவம், காவல்துறை இந்த மாதிரியான துறை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறை நீங்கள் 100% தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு வெளிநாடு போக ஆசைங்க, எனக்கு மகராசி நான் போகலாமா அப்படின்னா, கண்டிப்பாக 100% நீங்கள் போனால் மீன் போக மாட்டீங்க. அதுவும் உங்களோட ஜாதகத்தில் அதே மகரத்திலே சனி வீட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக ரொம்ப அற்புதமான பலன். அதே மாதிரி சனி உங்களுக்கு கும்பத்தில் வீட்டில் இருக்கிறார் ராசியிலேருந்து அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அது மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. ஆக உங்களுடைய ராசியில் சந்திரன் செவ்வாய் கூட சேர்ந்து உங்களுடைய ராசியிலே வீட்டு இருக்கிறார் அப்படின்னா, சசிமண்டல யோகம் மிகப்பெரிய யோகம். அது செவ்வாய் உச்சம் பெற்று சந்திரனுடைய ராசி பெறக்கூடிய ஒரு ராசியாக இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா, மிக உயர்ந்த நிலை அடைவாங்க. அவர் கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ராசிக்கு இருக்குது. அப்போ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ராசி அப்படின்னு சொல்லலாம் மகர ராசி. அப்போ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. அது இப்போ வரைக்கும் எனக்கு சரியில்லை அப்படின்னு நினச்சாலும், அந்த சரி பண்ணக்கூடிய திறமையும், தைரியத்தையும், வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பெரிய கஷ்டங்களை மீண்டும் வந்திருக்கிறீங்க. அப்போ மீண்டும் இன்னும் வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குது. அதே மாதிரி மனைவினாலையும், குழந்தைகளாலையும், உங்கள் பூர்வனாலையும் ஆசை ஏறக்கூடிய வாய்ப்பு அவங்க மூலிமா நன்மைகள் ஏற்படும். அதே மாதிரி கணவன் மூலிமா மனைவிக்கு நன்மை ஏற்படும். பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை எப்பவுமே இருக்கும். அதனால் நீங்கள் மனமிட்டு பேசுனீங்கன்னா, அது காதல் பண்ணுறவங்களாக இருந்தாலும், அல்லது மனைவி கூட நீங்கள் சண்டை போட்டு ஒரு பிரச்சனை பொறுத்த வரைக்கும் போயிருக்கீங்கனாலும் கூட பேசுனீங்கன்னா தீர்வாயிட்டு சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சொத்து சார்ந்த பிரச்சனை, அண்ணன் தம்பிகள் இருந்த உறவுகள்லாம் பிரச்சனை ஏற்படும் மகரத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது உறவுகளை மேம்படுத்துறதுக்காக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் சொத்து அப்படிங்கிறது அது உயிரில்லாதது. மனிதனுடைய உறவு அப்படிங்கிற உயிரிழந்தது. அதனால் நண்பர்களாக பழக, சகோதரனை ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி எடுங்க. பொதுவாக பழகிட கொடுக்கும். அந்த பழகிகள் நீங்கள் உறவுகளாக பலப்படுத்தினீங்கன்னு சொன்னால் உடைய வளர்ச்சியும் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போ வாக்கு அப்படிங்கிறது தீய வாக்கு யார்ட்டையும் வாங்கக்கூடாது. அது நண்பராக இருந்தாலும், சகோதரர் இருந்தாலும், சகோதரன் அம்மாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும் யார்ட்டமோ தீய வாக்கு வாங்கக்கூடாது. தெரியாத நபர்கிட்ட கூட நம்ம ஒரு அவச்சு வாங்கக்கூடாது வாகத்தை பொறுத்த வரைக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு யார்ட்டனாலும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க. உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக்கிறதுக்காக முயற்சி எடுங்க. அல்லது அவங்க தவறு செய்திருந்தாலும் நீங்கள் அதை பெருசாக சுட்டி காட்ட வேண்டாம். குறையை சுட்டி காட்டுறதை குறைக்கிறது ரொம்ப நல்லது. உங்களை பொறுத்த வரைக்கும் குறை உங்களுக்கு முன்னாடி நடந்தால் கூட அந்த குறையை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறது வரைக்கும் உங்களுக்கு அது நல்லதாக இருக்கும். ஆக உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் பணிஞ்சு போகிறது நல்லது. உங்களுக்கு மேலே வேலை செய்கிறவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, நிறைய நெகட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே நீங்கள் முழுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். ஆக அதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் அதே நோட்டெல்லாம் கரெக்டாக போட்டு வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ராசியில்
தொழில் சார்ந்து பார்த்தீங்கன்னா அரசு வேலைக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு வேலையில பார்த்தீங்கன்னா ராணுவம், சட்டமக்கா, காவல் சம்மந்தப்பட்ட துறையில. அதே வந்து அரசு வேலை இன்னொரு பெரிய வாய்ப்பு அப்படின்னு சொன்னா, ஒரு பதவி அப்படின்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. எக்ஸாம்பிள் வந்து நீங்க வந்து ஒரு நார்மலான ஒரு வேலையில இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அந்த நார்மலான இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். கண்டிப்பா ஒரு ராசிக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல அதெல்லாம் ஒண்ணு தான் நடக்கும். குறிப்பிட்டு சொல்லப்போனா படிப்பு விஷயங்கள பொறுத்தவரைக்கும் கல்வி, ஆரம்ப கல்வியில நிறைய சிரமப்பட்டு அதில வந்து மீண்டு வர்றதுக்கு நிறைய கஷ்டப்பட்டு, நீங்க படிக்க நினைச்சது ஒண்ணு, படிச்சது ஒண்ணு, வெளிய வந்தது ஒண்ணு, வேலைக்கு போறது ஒண்ணு அப்படிங்கிற மாரி எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கும். கண்டிப்பா அதெல்லாமே உங்களுக்கு ஜாதகத்தில இருக்கக்கூடிய அமைப்பு தான். அது ராசிக்கு அந்த மாரி தான் இருக்கும். ஒரு முடிவ தேர்ந்தெடுக்க முடியாது. ஒண்ணு நம்ம நினைச்சா அது நடக்கும். ஆனா அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான வாய்ப்பு தான். அதனால நீங்க அத நெகட்டிவா நினைக்க வேண்டாம். அதே மாரி உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா எனர்ஜியா குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, சில கலர்கள யூஸ் பண்ணணும். அந்த கலர் என்ன கலர் அப்படின்னு சொன்னா, சனியை பொறுத்தவரைக்கும் கருநீலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கலர நீங்க யூஸ் பண்ணலாம். கருநீலம் அப்படிங்கிற கலர வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு, ஏதாவது முக்கியமான பயணங்கள், முக்கியமான கையெழுத்து போடுறது, ஒரு இடம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி நீங்க என்ன கிழமை, என்ன நாட்கள் யூஸ் பண்ணலாம்னா, சனிக்கிழமை உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாள். அதே மாரி பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ரொம்ப அற்புதமான நாள். அந்த நாட்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தேதின்னு பார்த்தா உங்களுது 39 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1, 4, 6, 8, 12, 13, 23, 27 இந்த மாரி நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்கள். அந்த நாட்களில் நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம். ஆக ஒரு அற்புதமான ஒரு நல்ல ராசி. கண்டிப்பா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஒரு மகரத்தை பொறுத்தவரை. மகரத்தில நல்ல ஒரு பலன் இருக்கும். நீங்க வந்து இதுவரைக்கும் கஷ்டப்படுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா, அது தவறு. இனிமேல் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட நகருங்க. கண்டிப்பா உங்களுக்கு மேலும் மேலும் வளருவீங்க. வாழ்க்கையில நிறைய சூட்சுமங்கள் இருக்கு. கண்டிப்பா வாழ்க்கையில பல வெற்றிகள் கண்டிப்பா உங்கள காத்திருக்குது. எல்லா வளமும் கண்டிப்பா கிடைக்கும். உங்க குலதெய்வத்தையும் முன்னோரை வழிபாடு பண்ணுங்க. மேலும் மேலும் உங்களுடைய வளர்ச்சி மேம்பட என்னுடைய குலதெய்வத்தை வணங்குகிற எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.